ஹலோ யார் வச்சுருக்கீங்களா? இன்னும் நிறைய வெளியே போட்டு வச்சுருக்கீங்க. நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டு சார். ஐயா குறிப்பி கேஎஃப்சி வேணுங்கய்யா. என்னப்போ வேணும்? அதாவது கேஎஃப்சி தான். சிக்கன் இருக்குல்ல அது கொடுங்க. ஓகே, அதுக்கு இந்த ஆபிய முடி அடங்கோப்பா. ஒரு கேஎஃப்சி தான் நான் கேட்டேன். அது ஒரு சிக்கன் தான் நான் கேட்டேன். இங்கே தேவையில்லாம சாவசிக்கிட்டே பாருயா. ஓகே, வெல்கம் பேக் டு பவர் ஐடி. நீங்கள் என்ன பண்ணலாம்? வீடியோ பார்க்க போனோன்னா அது என்ன எஸ்கேப் பார்க்க போகிறோன்னா கேஎஃப்சி எஸ்கேப். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு நாள் கழிச்சு வீடியோ பண்ணல. ஏன் தெரியுமா? ஒரு இஷ்யூஸால். அதில் வேறு விஷயம். நான் ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணேன். சரியான காண்டு கைஸ். கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக ரெக்கார்ட் பண்ணிருந்தேன். 91% ப்ராசஸர் பேஜ் மேலே காமிச்சு தான் இருந்துச்சு. பார்த்துட்டு தான் இருந்தேன் நானும். 91% வச்சாம்பாரு ஆப்பு மாதிரி. நான் பட்டன் அழுத்துறோம். அந்த பட்டன் தான் ஸ்டேஸ் வரும். கடைசி அது வரவே இல்லை. என்னடா இது சொல்லி காண்டாயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் அந்த கேமை முடிக்கலாம்னு வச்சேன். அது முடிக்கல. அதை வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். அதனால் கான்லேருந்து ஒரு நாள் ரொம்ப லட்சியம் ஆடல. அதோட இப்போ தான் ஆடுறேன். சரி, ரொம்ப நேரம் பேசி போர் அடிக்கும். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சரி, யார் ஃபைல் இது ரொம்ப போயிடும். வேலையெல்லாம் மொட்டை காமெடியாக இருக்கும். நிறைய இடத்துல அப்படியே ரொம்ப செம்ம டென்ஷன் இருந்துச்சு கைஸ் எனக்கு. 2 இடத்துல தான். நான் ஏதோ காவா ஸ்டேஜ் போகும்போது அதுக்கப்புறம் பீஸா பர்கர்லாம் உருண்டு இருக்கும். அது 2 ஸ்டேஜ் போகிறதுக்குள்ளே எனக்கு மனசே அழுச்சு. அது ரோடெலாம் போட தோணுச்சு. வெறும் 25 ஸ்டேஜ் தான். அதுக்கே இப்படி ட்ராப்பர்லாம் வச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்தமாதிரி வீடியோ போட்டால் தான். ஓகே, சரி, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டினியூ பண்ணுங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எடிட்டர் சாங்கை போட்டு தொலையண்டா.